அன்பு நேயர்களே, உங்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் கடந்த எபிசோட்ஸில் நாம் ஆவியானவரின் அர்ப்பணிகள் என்கிற தலைப்பில் நாம் 4 காரியங்களை தொடர்ந்து சிந்தித்திருக்கிறோம். அவர் உணர்த்துகிறவர், உறுதிப்படுத்துகிறவர், உதவி செய்பவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்று. இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போவது கனியால் அலங்கரிப்பவர், ஆவியின் கனியால் அலங்கரிப்பவர். ஆக ஆவியின் கனியினாலே ஆண்டவர் அலங்கரிப்பதை குறித்து கலாத்தியர் 5:22-23 வரைக்கும் வாசிக்கிறோம். அதிலே ஆவியின் கனியின் சுவையாக 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கனி ஒன்றுதான், ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ என்று ஆங்கிலத்திலே த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் என்று சொல்லிதான் அந்த பண்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை குறித்து என்ன சொல்லுவார்கள்? ஆவியின் கனியால் அலங்கரிப்பவர் என்பது என்ன அர்த்தமாம்? இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களினால் நம்மை அலங்கரிப்பதாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம் என்று சொல்லி அந்த 9 பண்புகளினாலே நம்மை அலங்கரிப்பவர். அதே நேரத்தில் மத்தேயு 3:8 யோவான் ஸ்நானகனிடத்திலே திருமுழுக்கு பெறும்படி வந்த மக்களை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பினவர்களை பற்றி சொல்லும்போது நீதியின் கனிகளால் நிறைந்திருங்கள். யோவான் 15வது அதிகாரத்தில் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாவானவர் மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த கனிகள் எதை பற்றி சொல்லி இருக்கிறது? நாம் 2வதாக பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னோமே, நீதியின் கனிகளால் நிறைந்திருங்கள். ஆவியின் கனியோ என்று சொல்லி 9 சுவைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதே, அந்த கனிகளால் நிறைந்திருந்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவது. அதோடு கூட எப்படி ஒரு கொடியானது செடியில் நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுக்கிறதோ, அப்படியே நாமும் கிறிஸ்துவில் நம்முடைய வாழ்க்கை ஒட்டப்பட்டு இருப்பதினால் ஆத்தும கனிகளையும் அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னொன்று எபேசியர் 5:9 என்ன சொல்லி இருக்கிறது? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆக ஆவியானவர் கனியால் நம்மை அலங்கரிப்பவர், அழகுபடுத்துபவர், இயேசுவின் சாயலை நம்மிலே தரித்து விடுபவர், நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாக. அந்தியோகியா திருச்சபையிலே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்றே, அதை போல நம்மை பார்க்கிறவர்களும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று சொல்லப்படத்தக்கதாக ஆவியானவர் நம்மை அலங்கரிக்கிறார். ஆக ஆவியானவர் செய்கிற இந்த அனுக்கிரகத்தை பாருங்களேன். ஆண்டவரே, உம்முடைய கனியின் சுவைகளினாலே, கிறிஸ்துவின் குணாதிசயங்களினாலே, சாயலினாலே என்னை அழகுபடுத்தும் என்று அர்ப்பணிப்போமா? தேவன் அப்படி நமக்கு கிருபை செய்வாராக. அன்புள்ள ஆண்டவரே, ஆவியின் கனியால் நாங்கள் நிறைந்திருக்க, சகல நற்குணத்திலும் அன்பிலும் ஆண்டவரே நாங்கள் நிறைந்திருக்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் மட்டுமல்ல, நீதியின் கனிகளால் நிறைந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியின் கனியினால் எங்களை அலங்கரிக்கும் ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு, உம்முடைய அழகுபடுத்தும் கிரியைக்கு, பரிசுத்தப்படுத்தும் கிரியைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.